பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை ஆதியாகமம் 39வது அதிகாரம் 21வது வசனம். கர்த்தரோ யோசேப்போடு இருந்தார், அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறார். இந்த சிறைச்சாலை என்பது தோல்வி, அவமானம், ஒரு முடிவு அதை குறிக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுது பாருங்க, சிறைச்சாலையில் இருந்த யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். இந்த கால வேளையில் நான் இப்படி சொல்லுவேன், நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துல தேவன் இருப்பாருங்க. ஒருவேளை நீங்கள் இருக்கும் இடம் பிரச்சனையாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், வேலை சிரமமாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் தேவன் அங்கேயும் இருக்கிறார்னு சொல்கிறேன். தேவன் உங்களோடு கூட இருந்தால் சில நேரத்தில் நாம் நினைப்போம், என் வாழ்க்கையே இப்படி போகிறது, தேவன் நம்மை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விட்டு விட்டதைப் போல நமக்கு தோன்றலாம். ஏங்க, நல்ல கவனிங்க. யோசேப்பிடத்தில் அதிகாரம் இல்லை, சுதந்திரம் இல்லை, மனித உதவி இல்லை. ஆனால் அவனிடத்தில் ஒன்றே ஒன்று இருந்தது, தேவனின் கிருபை. பிரைஸ் தி லார்ட். அந்த கிருபையின் காரணமாக சிறைச்சாலை அதிகாரி அவனை நம்பினான், அவனுக்கு பொறுப்பை கொடுத்தான், அவன் வாழ்க்கை மாறத் தொடங்கியது. இந்த கால வேளையில் நான் சொல்லுவேன், கிருபை உங்கள் வாழ்க்கையில் இருக்குன்னா அந்த கிருபை ஒரு நிமிடத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். மனிதர்களின் மனதை மாற்ற முடியும், புதிய வாய்ப்புகளை திறக்க முடியும், அவமானத்தை ஆசீர்வாதமாக மாற்ற முடியும். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, 23வது வசனம். கர்த்தர் அவனோடு இருந்தபடியால் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். நான் சொல்லுவேன், இந்த காலவேளையில் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்தை இன்றைக்கு வாய்க்க பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஒருவேளை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கதவுகள் மூடப்பட்டிருக்கலாம், மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத நிலையில் நீங்கள் இருக்கலாம், உங்கள் சூழ்நிலை ஒரு சிறையை போல இருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் மனதில் கொள்ளுங்க, தேவன் உங்களோடு இருந்தால் உங்கள் கதை பிரைஸ் தி லார்ட் முடிவடைவதில்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதற்கு என்ன செய்யணும் தெரியுமா? அவரை உங்கள் சூழ்நிலையின் நடுவாக அவரை அழைத்து கொண்டு வாருங்கள், அவரை நம்புங்கள். ஆண்டவரே, உம்மால் தான் இந்த சூழ்நிலையை மாற்ற முடியும், உங்களால் தான் இந்த காரியத்தை செய்ய முடியும் அப்படின்னு அவரை அந்த பிரச்சனையின் நடுவாக கொண்டு வாங்க. கட்டாயம் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வதை நீங்கள் பார்க்க முடியும். நான் இப்படி சொல்லட்டுமா? நீங்கள் இருக்கிற இந்த போராட்டம், இந்த பிரச்சனை, இந்த சூழ்நிலை உங்களுக்கு முடிவல்ல. கர்த்தர் உங்களுக்கு ஒரு உன்னதமான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். செபிப்போமா? கர்த்தாவே, நான் கடினமான சூழ்நிலை இருந்தாலும் நீர் என்னோடு இருக்கிறீர் என்பதை
எனக்கு நம்ப உதவி செய்யுங்கப்பா. உங்கள் கிருபை என் வாழ்க்கையின் கதவுகளை திறக்கட்டும். என் வாழ்க்கையை உங்கள் திட்டத்தின்படி நடத்தும். என் வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.